வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சால்ட்வொர்க்ஸோட வெல்கம் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், அது என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறதும், ஸோ சால்ட்வொர்க்ஸை ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் ஸ்க்ரீன், ஜஸ்ட் நீங்கள் வெல்கம் ஸ்க்ரீனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவை தான் நம்ம வெல்கம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விண்டோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பட் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ வாங்க இந்த விண்டோ எப்படி இருக்கும், அது என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போது டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணி சால்ட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுடைய சால்ட்வொர்க்ஸ் என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஜுகேஷன் வெர்ஷனா இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எந்த இயரில் ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிற டேட்டாஸும் இங்கே இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சால்ட்வொர்க்ஸ் 2020 SP00, அதாவது SP அப்படிங்கிறது சர்வீஸ் பேக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ சர்வீஸ் பேக் 00 அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இப்போ சர்வீஸ் பேக் வந்து 4 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நான் அப்டேட் பண்ணல. நீங்கள் மேபி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சர்வீஸ் பேக் வந்து 4 இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த விண்டோவை தான் நம்ம வந்து வெல்கம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விண்டோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது தேவையில்லை அப்படின்னா டு நாட் ஷோ ஆன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் இது ஓப்பன் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழே, அதாவது லோயர்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த பல்ப் மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டு சம் டெக்ஸ்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சம் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது சம் ஷார்ட்கட் கீஸ் இங்கே பாருங்கள், எஃப் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும். ஸோ அது மாதிரி நிறைய ஷார்ட்கட் கீஸ் இதில் ஷார்ட்கட் கீஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய டேட்டாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹோம். இந்த ஹோம் இதில் வந்து 4 டேப் இருக்குது. ஹோம் டேப், ரீசெண்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, லேர்ன் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, அலர்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. நான் இப்போ வந்து ஹோம் அப்படிங்கிற டேப்புக்குள்ளே இருக்கேன். டிஃபால்ட்டாக உங்களுக்கு அதுதான் இருக்கும். அதுலேயே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சால்ட்வொர்க்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல லாகின் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நியூ. இந்த நியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்ட், அசம்பிளி அண்ட் தென் ட்ராயிங். இதுதான் வந்து 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் பார்ட் ட்ரா பண்ணுறீங்களா இல்லை அசம்பிள் பண்ணுறீங்களா இல்லை வந்து நம்ம டிராஃப்டிங் ஒர்க் பண்ணுறது, இந்த ட்ராயிங் வேணுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ எதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்டு தான் நம்ம கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்வான்ஸ்டு டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போகும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம சொன்ன மாதிரி 3 டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. MBD அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சம் டுட்டோரியல் டெம்ப்ளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டெம்ப்ளேட் அப்படி நீங்கள் பாருங்கள், இப்போ நான் ட்ராயிங்கை கிளிக் பண்ணது இந்த ட்ராயிங்கோட டெம்ப்ளேட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரிவியூவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஓகே, கேன்சல் அண்ட் ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கேன்சல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி ட்ரா பண்ண ப்ராஜெக்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஓப்பனை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ட்ரா பண்ண டாக்குமெண்ட்ஸ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். அது பார்ட்டாக இருக்கலாம், ட்ராயிங்காக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம். இந்த நியூக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசெண்ட் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் லேட்டஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணதெல்லாம் வந்து இங்கே அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ லெஃப்ட் டு ரைட் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணது, இது அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணது, இது அதுக்கு முன்னாடி, இது மாதிரி லெஃப்ட்லேருந்து அலைன் ஆகிருக்கும். இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து பார்ட்டாக இருக்கலாம், ட்ராயிங்காக இருக்கலாம், இல்லை வந்து அசம்பிளி ஃபைலாக இருக்கலாம். எந்த ஃபைலாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ண அந்த இதில் வந்துட்டு அலைன் ஆகிருக்கும். இதிலிருந்து கூட நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வியூ ஆல் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இதில் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க, எது சிஸ்டத்தில் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் ஓப்பன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபோல்டர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு வேறு ஃபோல்டர்லேருந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபோல்டரை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் எந்த ட்ராயிங் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ வாட்ஸ் நியூ, ஸோ இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் என்ன நியூவாக வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். மை சால்ட்வொர்க்ஸ் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. சால்ட்வொர்க்ஸ் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சால்ட்வொர்க்ஸ் கம்யூனிட்டி இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் டவுட் கேட்டு நீங்கள் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கஸ்டம்ஸ் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, யூசர் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கெட் சப்போர்ட், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக சால்ட்வொர்க்ஸ்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹோமில் இருக்கக்கூடிய மேஜரான ஆப்ஷன்ஸ். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட். ஸோ இந்த ரீசெண்ட் அப்படிங்கிற நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த ரீசெண்டான டாக்குமெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோல்டர் வேணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். சேம் டைம்ஸ் நம்ம டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ட்ராயிங்ஸ் தான். பார்ட் ஃபைல்ஸ், ட்ராயிங் ஃபைல், அசம்பிளி ஃபைல், இது மாதிரியான ஃபைல்ஸ் தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்துட்டு பார்ட் ஃபைல் மட்டும் ஷோ ஆகணும் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட் மட்டும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அசம்பிளி மட்டும் வரும், ட்ராயிங் மட்டும் வரும். இது மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மறுபடியும் ப்ரௌசிங் ஆப்ஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரௌஸ் பண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு லேர்ன் அப்படிங்கிற டேபு. ஸோ இந்த டேப்புக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கான டேட்டாஸ் இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த சால்டோக்ஸ், இன்ட்ரடியூசிங் சால்டோக்ஸ் அப்படிங்கிற இந்த டேப்பை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாகவே. ஸோ இந்த பிடிஎஃப்பில் வந்துட்டு சால்டோக்ஸ் என்ன, அதில் வந்துட்டு என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் இருக்குது, பார்ட் ஃபைல்னா என்ன, ட்ராயிங் ஃபைல்னா என்ன, அசம்பிளி ஃபைல் எப்படி இருக்கும், இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் டாஸ்க்ஸ் என்னென்ன இருக்கும், ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங், ஸோ இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் இருந்தும் கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டுட்டோரியல்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்துட்டு இது மாதிரியான டுட்டோரியல்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது மாதிரி டுட்டோரியல்ஸ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஸோ அது வந்து எப்படி படிக்கிறது டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3D மாடல் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணுறது வரைக்கும் நம்ம இதிலேயே செக் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா மை சால்டோக்ஸ் ட்ரைனிங் 24/7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெப்சைட்டில் கனெக்ட் ஆகுது. ஸோ மை சால்டோக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அங்கே வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து ட்ரைனிங், ஸோ எங்கே ட்ரைனிங் நடத்துகிறாங்க, ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது, ஆஃப்லைன் ட்ரைனிங் இருக்குது, நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறது அது எல்லாமே வந்துட்டு இங்கே பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இந்த CSWA எக்ஸாம் ப்ரிப்பேர் கோர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த சால்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் CSWA எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு டேரெக்டாக சால்டோக்ஸ்லேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இது மூலமாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஸோ அதே மாதிரி சாம்பிள் ஃபைல்ஸ் இதுலேயே டிஃபால்ட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே சம் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆன்லைன் ட்ரைனிங் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மை ட்ரைனிங், நீங்கள் ஏதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி. ஸோ சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்குற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இங்கே நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரொசீஜர், ஸோ எப்படி நம்ம இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணணும், எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும், அது மாதிரி எல்லா டேட்டாஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. டேக் த எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு போகும். ஸோ அங்கே போய்ட்டு அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், அது மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, ஃபில் பண்ணி அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமை நீங்கள் ஆன்லைனில் எழுத முடியும். ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்டோக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் கரிக்குலம் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு அலார்ட்ஸ். ஸோ இதில் ஒரு சில அலார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ட்ரபிள் ஷூட்டிங், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அலார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணிருக்கும் போது சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஃபைல் உங்களால் ட்ரா பண்ண முடியல, இல்லை ஏதாவது சம் ஐக்கான்ஸ் கரெக்டாக ஓப்பன் ஆகலை, இது மாதிரியான சமயத்தையெல்லாம் நீங்கள் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துக்க முடியும். டெக்னிக்கல் அலார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரீசெண்டாக இப்போ என்ன வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது இதில் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து சால்டோக்ஸ் 2021 PR1 இஸ் அவைலபிள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி SP4 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஓவராலாக இந்த வெல்கம் ஸ்க்ரீனை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிருச்சு, அகெயின் உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா வெல்கம் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் விண்டோஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஹோம் டேப்பை கிளிக் பண்ணுங்கள், இந்த ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சால்டோக்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சால்டோக்ஸோட வெல்கம் ஸ்க்ரீன் அகெயின் ஓப்பன் ஆகிடும். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.